ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பாவின் கரகர குரல் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உழைக்க வைத்திருக்கு. குரலுக்கும் உழைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வந்து நினைவு நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து இது செய்தி போடுங்க, சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை பற்றி, இரங்கல் செய்தி. ஆனால் கரெக்டாக அவ்வளோ சொல்லணும். கரகர குரலுக்கும் நீங்கள் உழைச்சதுக்கு என்ன சம்பந்தம்? கரகர குரலுக்கு உண்மையான சொந்தக்காரர் அண்ணாதுரை. நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின். அண்ணாதுரை தான் கரகர குரலில் பேசுவார். அண்ணாதுரை அந்த கரகர குரலில் பேசுகிறத ரொம்ப பேர் ரசிக்க ஆரம்பித்தோடனே அண்ணாதுரை மாதிரி பேச வேண்டும் என்பதற்காக கரகர குரலில் பேசியவர் தான் உங்கள் தந்தை. அதுக்கு நீங்கள் வந்து உழைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் எப்படி உழைக்கிறீங்கிறது அது தனி விஷயம். தியாசபிக்கல் சொசைட்டியில் போய் காலையில் 1.5 மணி நேரம் வாக்கிங்கு, மேக்கப்புக்கு 2-3 மணி நேரம், அதுதான் உங்கள் உழைப்பு. அதுக்கும் கரகர குரலுக்கு என்ன சம்மந்தம்? ஜோசியத்தில் சொல்கிறதா இருந்தால் 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் ராகு மாதிரி உள்ள கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு கரகர குரல் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி. அது ரைட்டாக தப்பாங்கிறது இல்லை. 2ஆம் இடத்துல போய் நான் இந்த கரகர குரல்காரவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி கருணாநிதிக்கு 2ஆம் இடத்துல ராகு, அவர் கடகலக்கணம், சிம்மம் வந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதில் ராகு, அதனால் கரகர குரல் இருந்திருக்கலாம்.